விஜயன் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிரசாந்த் கிஷோர் ஒர்க் பண்ண போறாரு. ரெண்டாவது இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வரல. மூணாவது ஒரு ஏடிஎம்கேக்கும் ஒர்க் பண்ண போறாருன்றாங்க. ஏடிஎம்கேக்கு வியூக வகுப்பாளராகவும் தாவேக்காக்கு ஆலோசகராகவும் இருப்பாருன்னு தான் தகவல்கள் வந்து கொண்டிருக்கு. ஆனால் அதோட அர்த்தம் ரெண்டு பேரும் ஒரு கூட்டணியில் இருக்க போறாங்க. 75 ஆண்டு கால கட்சிக்கு இன்னைக்கு 3 வியூக வகுப்பாளர்கள் திமுகவில் இருக்கிறார்கள். ஓராண்டு கால கட்சி ஒரு குழந்தை, அதற்கு வந்து உங்களுக்கு ஒருத்தர் வருவது என்பது வந்து ஒரு பெரிய விஷயமா மாறுவது என்பது ஆச்சரியமா இருக்குது. மக்களை ஒரு கட்சி தலைவர் சந்தித்து பேசணும், மீடியா கிட்ட பேசணும். அதெல்லாம் வந்து விஜய் கிட்ட இல்லாத அவருடைய குறை. வெறும் யூக வகுப்பாளர்களை வைத்துக்கொண்டு விஜய் வெற்றி பெற முடியாது. விஜய் மட்டுமல்ல, எந்த கட்சியுமே வெற்றி பெற முடியாது. ஆனால் வெற்றி பெறுவதற்கு யூக வகுப்பாளர்களின் உதவி என்று கண்டிப்பாக தேவை எல்லா கட்சிக்கும். அது ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி இருக்குது. இப்போ அவர் வந்து அது பிரசாந்த் கிஷோர்லாம் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியுது. அவங்க இப்போ 40% வாங்குவார், ஜெயிப்பார்லாம் சொல்ல 5%ன்றது ரீசனபிளான. என்னுடைய கணிப்பும் அதுதான். பிரசாந்த் கிஷோர் சொல்கிறது கரெக்ட். 15லேருந்து 20ன்றாரு. நான் 15ன்னு உறுதியாக நம்புகிறேன். எங்களுக்கு எதிராக தோன்றியவர்கள் காலகட்டத்தில் அவர்கள் தான் காணாமல் போனார்கள், நாங்கள் வலுவுடன் இருக்கிறோம் என்பது ஓரளவுக்கு உண்மை. அதை நான் முழுவதும் மறுக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அதிமுக என்ற ஒரு கட்சி உதயமான பிறகு அது திமுகவை ஓட விரட்டி இருக்கிறது. 13 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல் திமுக இருந்திருக்கிறது. ஃபைன்டம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்குதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நன்றாக. விஜயன் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிரசாந்த் கிஷோர் ஒர்க் பண்ண போறாரு அப்படிங்கிற தகவல் வந்து கிட்டத்தட்ட ஒரு உறுதியான தகவலாக வந்து மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா அவர் கொடுத்த அந்த ரிப்போர்ட் என்பது விஜயை ரொம்பவே யோசிக்க வச்சிருக்கு. கண்டிப்பாக இவருடைய யுக்தி வந்து நம்ம கட்சிக்கு வந்து பயன்படும். நம்ம கட்சி உட்கட்டமைப்பையும் வந்து ஏற்கனவே தேர்தல் வகுப்பாளர்களை வச்சு நம்ம வகுத்துட்டு வரோம். பட் இருந்தாலும் பிகேவோட புது ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுல வந்து விஜய் யோசித்திருப்பதாக ஒரு தகவல். பிகேவோட இந்த ஐடியா என்பது தாவேக்காவுக்கு ஒரு பலம் சேர்க்கும். அது பலம் சேர்க்குமா சேர்க்காதானே எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு தான் தெரியும். ரெண்டாவது இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வரல. மூணாவது ஒரு ஏடிஎம்கேக்கும் ஒர்க் பண்ண போறாருன்றாங்க. ஏடிஎம்கேக்கு வியூக வகுப்பாளராகவும் தாவேக்காக்கு ஆலோசகராகவும் இருப்பாருன்னு தான் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரே நேரத்தில் 2. ஆமாம், ஒரே நேரத்தில் வந்து ஒரே கூட்டணியில். அப்படின்னா அதோட அர்த்தம் ரெண்டு பேரும் ஒரு கூட்டணியில் இருக்க போகிறாங்க. ஒரே நேரத்தில் இத்தகைய வியூக வகுப்பாளர்கள் இந்த தேர்தலில் ஒருத்தருக்கு பண்ணுவாங்க, அடுத்த தேர்தலில் அவங்களுடைய எதிரிக்கு பண்ணுவாங்க. ஆனால் ஒரே தேர்தலில் ஒரு பெரிய கட்சிக்கும் அந்த பிரதான கட்சியோட எதிர்கட்சிக்கும் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா விஜய்க்கு ஆலோசகராகவும் அதிமுக வியூக வகுப்பாளராகவும் அவர் வரப்போகிறார் என்ற செய்திகள் அதிமுக விஜய் கூட்டணிக்கான ஒரு அச்சாரம் மாதிரி தான் நாம் பார்க்கணும். எதுவுமே அதிகாரப்பூர்வமாக இது வரைக்கும் வரல. ஏடிஎம்கே ஒர்க் பண்ண போகிறாருன்ற அந்த தகவல்களும் வதந்தியாக தான் இருக்குது. விஜயை போய் பார்த்தாருன்றதெல்லாம் வதந்தியாக தான் இருக்குது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எங்கேயுமே வரல. விஜய் கிட்டேருந்தும் வரல, பிரசாந்த் கிஷோர் கிட்டேருந்தும் வரல. ஆகவே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வராத வரையில் நாம் அறுதியிட்டு உறுதியாக எதையும் சொல்ல முடியாது. வியூக வகுப்பாளர்கள் இன்றைக்கி வந்து எல்லா கட்சிகளுக்குமே வெற்றி வாய்ப்பு உள்ள எல்லா கட்சிகளுக்குமே ஒரு இன்றியமையாத அங்கமாக மாறிவிட்டார்கள். 75 ஆண்டுகால பாரம்பரியமிக்க திராவிட முன்னேற்ற கழகம் 2021 தேர்தலில் அதுக்கு ஒரு வருஷம் முன்னால் 2020 மே மாதமே பிரசாந்த் கிஷோரோட ஐபேக்கோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு அதை வெளிப்படையாகவே அறிவித்தது. 75 ஆண்டு கால கட்சிக்கு இன்றைக்கி 3 வியூக வகுப்பாளர்கள் திமுகவில் இருக்கிறார்கள். 3 வெவ்வேறு விதமான மனிதர்களும் நிறுவனங்களும் திமுகவுக்கு இருக்குது. இதை தவிர ஒவ்வொரு மந்திரிக்கும் தனியாக இருக்குது. இதை தவிர பெண் இருக்குது. இதை தவிர ஐடி விங் இருக்குது. திமுக இவ்வளவும் இருக்குது. அப்போ 75 ஆண்டு கால கட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 5 பேர் இருக்கும்பொழுது ஓராண்டு கால கட்சி ஒரு குழந்தை, அதற்கு வந்து உங்களுக்கு ஒருத்தர் வருவது என்பது வந்து ஒரு பெரிய விஷயமாக மாறுவது என்பது ஆச்சரியமாக இருக்குது. 2020 ஐபேக்கை பிரசாந்த் கிஷோரை திமுக கூட்டு வந்தப்போ யாருமே இந்த அளவுக்கு முண்டி அடித்து கொண்டு விவாதங்களை நடத்தலை. இன்றைக்கி பிரசாந்த் கிஷோர் வந்து விஜயை பார்க்குறாரு, அது கூட எந்த ஒப்பந்தமும் கழித்தால பார்க்குறாருன்ற தகவல், அதுவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல் வரும்போது அப்படியே மீடியா பொங்கி எழுந்து அதை வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அது விவாதித்து கொண்டிருக்கிறது. எதற்காக இந்த ஓரவஞ்சனை? நீங்கள் 75 ஆண்டு கால கட்சிக்கு ஒரு வியூக வகுப்பாளர் தேவைப்படுறாருன்னா சின்ன குழந்தையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு 1 வயசு தான் ஆகுது அந்த குழந்தைக்கு, அதுக்கு வியூக வகுப்பாளர் வருவதில் என்ன ஆச்சரியம் இருக்க முடியும்? ஆனால் பிரசாந்த் கிஷோர் மாதிரியான நபர்கள் வெற்றி வாய்ப்பு உள்ள கட்சிகளுக்கு தான் போவார்களே தவிர, எவ்வளவு கோடி கொட்டி கொடுத்தாலும் கண்டிப்பாக தோக்க போகிற கட்சிகளுக்கு, எடுத்தெடுப்புலேயே தோக்க போகுதுன்னு தெரிந்த கட்சிகளுக்கு, விஜய் தோக்கலாம் ஜெயிக்கலாம் நமக்கு தெரியாது, ஆனால் டேக் ஆஃபே ஆகாத கட்சிகளுக்கு அவர்கள் போக மாட்டார்கள். அப்போ பிகே பயங்கரமாக ஒரு ஆலோசித்து தான் அப்போ இறங்கியிருக்காரு. ஆமாம், நிச்சயமாக விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு தான் அவர் வராரு. இல்லைனா வந்து அவர் வரமாட்டார். ஏன்னா ஏதோ ஒரு சக்தி விஜய் கிட்ட இருக்குது. அது தேர்தலில்
ஜெயிக்கலாம் தோக்கலாம். அவருடைய இன்றைய 90 லட்சம் வாக்கு அவருடைய உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் அப்படியே ஓட்டாக மாறுவாங்களா மாற மாட்டாங்களா நமக்கு தெரியாது. அதில் ஒரு 60% மாறினா கூட வந்து திமுகவுக்கு பெருத்த இழப்பு ஏற்படும். ஆகவே இந்த ஒரு பின்புலத்தில் ஏதோ ஒரு வல்லமை விஜய் கிட்ட இருக்குது, அன்டெஸ்டட் ஓட் பேங்காக இருந்தாலும். அதை அடிப்படையாக கொண்டு தான் பிரசாந்த் கிஷோர் போன்ற நபர்கள் வந்து விஜய்க்கு தேர்தல் வியூக வகுப்பாளர்களாக வருவதற்கான முயற்சிகள் நடக்கின்றன. இப்பயும் அவர் வியூக வகுப்பாளராக வருவாரா அல்லது வெறும் அட்வைசராக இருப்பாரா என்பது நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் வந்து அவரே ஒரு கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவருடைய நிறுவனம் வந்து ஐபேக் வந்து அவர் இல்லாமல் இயங்கி வந்தது. ஆனால் அவருக்கு அதில் பெரிய பங்குகள் இருப்பதாகத்தான் கேள்விப்படுகிறேன். இந்த முறை ஐபேக் விஜய்க்கு வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தெரிகிறது. கன்ஃபார்மாக எதுவும் நமக்கு தெரியல. கன்ஃபார்மாக நமக்கு எதுவுமே தெரியல. ஆகவே அவர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வராத வரையில் நாம் இதை வந்து இன்னும் துல்லியமாக பேசுவது என்பது கடினம். ப்ராடாக பேசலாம். இத்தகைய வியூக வகுப்பாளர்களோட ரோல் என்ன, அவர்கள் இல்லாமல் இனிமேல் தேர்தல்களை சந்திக்க முடியுமா, வியூக வகுப்பாளர் இருக்கிற ஒரே காரணத்தாலே ஜெயிச்சிட முடியுமா, ஆனால் ஜெயிக்கிறோமோ இல்லையோ நம்ம ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கணும்னா வியூக வகுப்பாளர்கள் கண்டிப்பாக தேவையா, இவை தான் இன்று நாம் ஆராய வேண்டிய விஷயங்கள். இல்லை, மக்களை சந்தித்தால் தானே பிரச்சனைகளை வந்து மக்கள் வந்து என்ன இருக்குது அவங்கள்ட்ட குறை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் மூலியமே மொத்த டேட்டாவும் வந்து நமக்கு கிடைக்கும். இல்லை அப்படிலாம் வராது. அந்தந்த டேட்டா மட்டும் இல்லை, டேட்டாவை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறன்றது தான் முக்கியம். டேட்டா எல்லாருக்கிட்டையும் இருக்குது. டேட்டாவை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்றது தான் முக்கியம். அதற்கு தான் வியூக வகுப்பாளர்களுடைய உதவியும் அவர்களுடைய பங்களிப்பும் தேவைப்படுகிறது. மக்களை ஒரு கட்சி தலைவர் சந்தித்து பேசணும், மீடியா கிட்ட பேசணும். அதெல்லாம் வந்து விஜய் கிட்ட இல்லாத அவருடைய குறை. வெறும் வியூக வகுப்பாளர்களை வைத்துக்கொண்டு விஜய் வெற்றி பெற முடியாது. விஜய் மட்டுமல்ல, எந்த கட்சியுமே வெற்றி பெற முடியாது. இன்னும் ஓராண்டு இருக்கிறது. இந்த ஓராண்டுக்குள்ளே தன்னுடைய நிலைப்பாட்டை, தன்னுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங், தான் செயல்படும் விதத்தை விஜய் மாற்றிக்கொண்டு மக்களுடன் நெருங்கி பழகினால், மீடியாவோட சந்தித்து பேசினா, ஒரு பாத யாத்திரை போனால், அப்போல்லாம் அவருடைய கட்சிக்கான வளர்ச்சி என்பது கணிசமான அளவுக்கு உறுதி செய்யப்படும். வெறும் வியூக வகுப்பாளர்களை வைத்து யாரும் வெற்றி பெற முடியாது. ஆனால் வெற்றி பெறுவதற்கு வியூக வகுப்பாளர்களின் உதவி என்று கண்டிப்பாக தேவை. எல்லா கட்சியும் திமுக ஏங்க தேவைப்பட்டது, அது யாருமே இன்றைக்கி பேச மாட்டேன்றாங்களே. இன்றைக்கி விஜய்க்கு நேற்று பூரா டெலிவிஷனில் விஜய் வியூக வகுப்பாளரை அழைத்து வந்ததை வச்சு நாக்கில் பல்லுபட தொண்டை தண்ணி வாங்க எல்லாம் பேசுகிறாங்க. அது சரியா தப்பா, வியூக வகுப்பாளர்கள் வந்தால் விளங்குமா, இன்னும் சில பேர் சாபம் விடுறாங்க. திமுக கூட்டணி கட்சியில் இருக்கவங்க, திமுகவை ஆதரிக்கக்கூடிய நபர்கள், பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் இயங்கக்கூடிய திமுக ப்ராக்சிஸ், இவங்க எல்லாமும் வந்து மிகப்பெரிய அளவில் பிரசாந்த் கிஷோரை கிழித்து தொங்க விடுறாங்க. ஏன் 2020 ஐபேக் பிரசாந்த் கிஷோரோட இதே திமுக கூட்டணி போட்டு அதை வெளிப்படையாக அறிவிக்கும் போது 75 வருஷ கட்சிக்கு எதுக்கே அவர் வியூக வகுப்பாளர், உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு திமுக பார்த்து கேள்வி கேட்க ஒருத்தனுக்கு துப்பு இல்லை. இன்றைக்கி விஜய் கட்சிக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் வரும்போது வரிஞ்சு கட்டிட்டு வந்து பேசுகிறாங்க. எதுக்கு இந்த வார வஞ்சனை? பிரசாந்த் கிஷோரின் வருகை விஜய்க்கு அவர் வேலை செய்வாரோ என்கின்ற அந்த தகவல், வேலை செய்ய போகிறான்ற தகவல் திமுகவையும் திமுகவுடைய தொங்கு சதைகளையும் ரொம்பவே பாதித்திருக்கிறது. அதாவது எஜமான விசுவாசம் இந்த தொங்கு சதைகளை திமுகவை புகழ்ந்து லாலி பாடுவதையே முழு நேர தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர் போர்வையில் என்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அறிவாலய கொத்தடிமைகளை ரொம்பவே கலங்கடிக்க வைத்திருக்கிறது. அதனால தான் வாய்க்கு வந்ததெல்லாம் பிரசாந்த் கிஷோருக்கு எதிராகவும் விஜய்க்கு எதிராகவும் பேசிக் கொண்டிருக்கிறார். குறைந்தபட்ச நேர்மை கூட இல்லாமல் விஜய் எப்படி பிரசாந்த் கிஷோரை அழைத்து வரலாம் என்று கேட்கிறார்கள். 2020 இதே திமுக பிரசாந்த் கிஷோரை அழைத்து வரும்போது உங்களுக்கு இனித்ததா? எல்லா கட்சியும் தான் இன்றைக்கி அப்சர்வர் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சுக்கிறான். இப்போ ஒரு விஜய்ன்ற ஒரு கட்சி வச்சு மட்டும் உனக்கு ஏன் எரியுது? ஆகவே இது வந்து பயப்படுறாங்க. விஜயை பார்த்து திமுகவும் திமுகவின் தொண்டரடி பொடியாழ்வர்களும் திமுகவோட கொத்தடிமை கூட்டமும் உண்மையில் விஜயை பார்த்து பயப்படுகிறார்கள். பிரசாந்த் கிஷோர் வருவது அவர்களுடைய பயத்தை மேலும் அதிகரிக்க செய்திருக்கிறது. நீங்கள் சொல்கிற இந்த பதிலை பார்க்கும்போது ஒருவேளை 2021 நம்மக்கிட்ட என்னென்ன மாதிரியான டேட்டா இருக்குது, நம்மளுடைய கட்சி கட்டமைப்பு எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக A to Z கையில் வச்சுருக்கிறவர் வந்து அதாவது திமுக எப்படி வேலை செய்யும், என்ன மாதிரி கிரவுண்டில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்டையர் டேட்டாவையும் வந்து கையில் வச்சுருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கிறவர் வந்து விஜய் பக்கம் போனனால இனி திமுக இதை வந்து எப்படி கையாளும்? இல்லை, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவர் சுனில்னு ஒருத்தர் இருந்தார். அவர் 2016 திமுக வேலை செஞ்சார். நமக்கு நாம எல்லாம் அவர் தான் ஸ்கெட்சு. 2021 ஒரு அண்ணா திமுக வேலை செஞ்சார். 16, 19 இவங்களுக்கு திமுக வேலை செஞ்சார். ஆமாம், 16, 19 திமுக, 21 அண்ணா திமுக வேலை செஞ்சார். இன்றைக்கி அந்த சுனில் வந்து உதயநிதிக்கு பர்சனலாக அவரோட டீமில் இருக்காருன்றாங்க. இதில் வந்து ஒவ்வொரு மந்திரியும் தனியாக ஒரு டீம் வச்சுருக்கான். அது வேறு இருக்குது. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டே தனியாக. ஆமாம், ஒவ்வொரு மந்திரியும் வச்சுருக்காங்க. அப்போ இது வந்து பாலிடிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வேறு டிஃப்ரெண்ட் ரொம்ப மாடர்னைஸ் ஆனதோட விளைவு வந்து இன்றைக்கி இதெல்லாம் வருது. இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, வெற்றி வாய்ப்புள்ள எல்லா கட்சிகளுக்குமே அப்சர்வர்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவைப்படுறாங்க. விஜய்க்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அவரை அழைத்து வந்திருக்கிறார், அவ்வளோதான். தீதும் நன்றும் பிறர் வர அட்வைஸ் தான் பண்ண முடியும். விஜய் அதை ஏற்றுக்கிறாரா ஏற்றுக்கலான்றது தான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம்.
பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காரு 20% ஓட்டு வந்து விஜய்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. திராவிட கட்சிகள் மீதான அந்த நம்பகத்தன்மை வந்து தமிழ்நாட்டு மக்கள் இழந்து வருகிறார்கள் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காரு. கள யதார்த்தம் வந்து அதை தான் இல்லை, பெறுது. அது உண்மைன்னு தான் நான் நம்புறேன். அதாவது ரெண்டு திராவிட கட்சிகள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து வருகிறார்கள் என்பது உண்மை. இந்த 15லேருந்து 20%ன்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, கண்டிப்பாக 15% விஜய்க்கு வரும் தான் எனக்கு தோணுது. அப் டு 20 போன்றார் அவர். எனக்கு தெரிஞ்சு வந்து டெஃபினெட்லி வந்து 15% குறையாம விஜய்க்கு வாக்கு வங்கி இருக்கிறது என்று தான் நான் நம்புகிறேன். ஆனால் தனியாக நின்று அவரால் ஜெயிக்க முடியாது. அவர் அதிமுகவோட போனால் கண்டிப்பாக அந்த கூட்டணி விஜய் அதிமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும், தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும். நான் உறுதியாக நம்புகிறேன். விஜயோட வாக்கு வங்கி என்பது ஒரு 15லேருந்து 60%ன்றார், 20%ன்றாரு. எனக்கு தெரிஞ்சு 15% கன்ஃபார்ம்டாக இருக்குது. கண்டிப்பாக விஜய்க்கு 15% ஓட் பேங்க் இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஆனால் அதே சமயம் விஜய் வந்து ஒரு முதல்வர் கனவில் வந்து இருக்கிறார். அந்த முதல்வர் நாற்காலியில் உட்காரணும், தாவேக்கா வந்து ஆட்சி கட்டில் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படி ஒரே உரையில் இரு கத்திகள் இருக்க முடியும்? இபிஎஸும் அடுத்த முதல்வர் ஆகணும்னு சொல்லிட்டு அவரும் முயற்சி எடுத்துட்டு இருக்காருல்ல. இருக்க முடியாது. ஒரே உரையில் 2 கத்தி இருக்க முடியாது. இவங்க அலையன்ஸ் போனாங்கன்னா, விஜய் ஏடிஎம்கே அலையன்ஸ் போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அடிச்சுடுவாங்க, வெற்றி பெற்று விடுவார்கள். அலையன்ஸ் போக விடாமல் விஜயை தனித்து நிற்கிற வேலையில் தான் பிஜேபி ஏடிஎம்கே எல்லாமே இன்றைக்கி டிஎம்கே, பிஜேபி டிஎம்கே 2 பேரும் இறங்கியிருக்காங்க. மத்திய மாநில அரசுகளின் உளவுத்துறையும் அதுதான் வேலையை செய்யுது. விஜய் எப்படியும் ஏடிஎம்கேட போயிடக்கூடாது, அவங்க நோக்கமே அதான், தடுக்கணும்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் விஜய் எனக்கு தெரிந்து அவர் தெளிவாக இருக்கிறார் என்று தான் நான் அறிகிறேன். ஏடிஎம்கேட போவதில் ஒரு உறுதியாக இருக்கிறார், தெளிவாக இருக்கிறார். 11th ஹவரில் வரும். விஜயகாந்த் இப்படி தான் 2009-11 மக்களோடும் இறைவனோடும் கூட்டணினார். 2 எலெக்ஷன் என் தலைமையில் தான் ஆட்சினார். ஆனால் 2011 ஜெயலலிதாவோட போய் சேர்ந்தார். ஆகவே விஜய் அந்த தவறை செய்ய மாட்டார், தனியாக நிற்கிற தவறை செய்ய மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அவருடைய பேச்சிலிருந்தும் அது ஈடுபடுகிறது. ஆகவே விஜய் ஏடிஎம்கேயோட கூட்டணி போவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் எனக்கு தோணுது. இன்ஃபேக்ட் இந்த பிரசாந்த் கிஷோருடைய வருகையே கூட அந்த உறவை செப்பனிடுவதற்காக. விஜய்க்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக அவர் வரவில்லை. ஏடிஎம்கே பிஜேபி உறவை ஏடிஎம்கே தாவேக்கா உறவை செப்பனிடுவதற்காக வந்திருக்கிறார் என்று தான் நான் அறிகிறேன். அதே சமயம் இப்போ முதல்வர் வேட்பாளராக இபிஎஸ் முன்னிறுத்தப்படுவார். கண்டிப்பாக வந்து பாரம்பரியமான ஒரு கட்சி, ஓட் பேங்க் உள்ள ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் புதிதாக களமிறங்கும் போது இவருக்கு வைஸ் சீஃப் மினிஸ்டர் ப்ளஸ் வந்து 4 மந்திரி இந்த மாதிரி ஒரு செட்டில் தானே வந்து வச்சுருப்பாங்க. இல்லை, ஏதோ ஒரு பதவி அவருக்கு கிடைக்காம அவர் போக மாட்டார் எனக்கு தோணுது. துணை முதலமைச்சர் பதவி, பவன் கல்யாண் மாதிரியான ஒரு ரோலை எதிர்பார்த்து கூட அவர் போகலாம், அது இல்லாமலும் போகலாம். ஏன்னா அவருடைய நோக்கம் என்பது திமுகவை தோற்கடிப்பது. அதற்கு தனியாக நின்றால் அது ஒருபோதும் சாத்தியப்படாது. தான் தனியாக நின்றால் 5 முனை போட்டியில் திமுக மீண்டும் 2வது முறை ஆட்சிக்கு வந்துவிடும் என்ற புரிதல் விஜய்க்கு இருக்கிறது. அதனால் அவர் ஒரு பக்கம் திமுகவை இவ்வளோ தூரம் எளிமையாக்கிட்டு தனியாக நிற்கக்கூடிய விஷ பரீட்சை செய்ய மாட்டார் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. அவர் நன்றாக அறிந்தவர். கமலும் விஜயகாந்தும் செய்த தவறை தனியாக நின்று மறுபடியும் திமுகவை ஆட்சியில் அமர வைக்கக்கூடிய அந்த ஒரு தேர்தல் யுக்தியை விஜய் ஒருபோதும் கடைபிடிக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன். தேர்தல் நெருக்கத்தில் 11th ஹவர்லன்னுவாங்க, அதில் அதிமுக விஜய் கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் எனக்கு படுகிறது. அப்படிதான் நான் பார்க்குறேன். பிரசாந்த் கிஷோருடைய வருகையே அந்த உறவுக்கான களத்தை இப்பயே செப்பனிடுவது. இல்லை, இப்படியும் ஒரு சிலர் வந்து ஒரு விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா தன் பக்கம் இழுப்பதற்காக பிகே மூலம் இந்த 20% வாக்கு இருக்குது விஜய்க்கு அப்படிங்கிற ரீதியில் ஒரு நரேட்டிவ் வந்து விஜய் செட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது சார். அது இருக்கலாம், என்ன தப்பு? நரேட்டிவ் செட் பண்ணால் கூட தப்பு கிடையாது. ஆனால் கலை யதார்த்தத்தில் பார்த்தா கண்டிப்பாக அவருக்கு ஒரு 15% குறையாமல் ஓட்டு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். நிச்சயமாக 15% குறையாமல் அவருக்கு ஓட்டு இருக்காது. அப் டு 20 தெரியாது, 15லேருந்து ஒரு 17-18 வரைக்கும் கூட இருக்கலாம். டெஃபினட்டாக 15% குறையாமல் விஜய்க்கு ஓட்டு இருக்குன்னு தான் என்னுடைய பார்வை. ஆனால் நம்ம ஒரு எலெக்ஷனில் வந்து ஒரு கட்சி நின்று ஓட் பர்சன்டேஜ் வாங்கினா தானே அதை வந்து நம்ம ஒரு கால்குலேட்டடாக நம்ம எடுத்துக்க முடியும். அந்த ஒரு டேட்டா எல்லாம் எப்படி நம்ம இல்லை, அது ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி இருக்குது. இப்போ அவர் வந்து அது பிரசாந்த் கிஷோர்லாம் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியுது. அவங்க இப்போ 40% வாங்குவார் ஜெயிப்பார்லாம் சொல்ல, 15%ன்றது ரீசனபிளானது. என்னுடைய கணிப்பும் அதுதான். பிரசாந்த் கிஷோர் சொல்கிறது கரெக்ட். 15லேருந்து 20ன்றாரு, நான் 15ன்னு உறுதியாக நம்புகிறேன். விஜய்க்கு 15% குறையாமல் லோயர் லிமிட்டில், அப்பர் லிமிட் 20 வரைக்கும் கண்டிப்பாக போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை விட அவருக்கு மினிமம் 20% ஓட்டு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஆகவே பிரசாந்த் கிஷோர் சொல்கிறது கரெக்ட் சரி என்பது தான் என்னுடைய கருத்து. பிகே, விஜய், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஓரைக்கசாமி இவங்க எல்லாமே இந்த சந்திப்பு, இந்த மீட்டிங் என்பது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அதாவது விஜய் எதிர்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு கிளியை ஏற்படுத்தியிருக்கா? இல்லை, விஜயோடைய வருகை கண்டிப்பாக எல்லா கட்சிகளையும் ஒரு கலக்கத்தில் ஆழ்த்திருக்கு. எல்லா கட்சியிலேருந்து விஜய்க்கு ஓட்டு போகுது, அதில் மறந்துடாதீங்க. திமுகலேருந்து போகுது, விசிகாலேருந்து போகுது, நாம் தமிழர்லேருந்து போகுது, பிஜேபியிலேருந்து போகுது, அதிமுகலேருந்து போகுது. ஆகவே எல்லா கட்சிகளுக்கும், காங்கிரஸ்லேருந்து போகுது, இடதுசாரிகளை தவிர மற்ற எல்லா கட்சிகள்லேருந்தும் வாக்குகள் விஜய் கட்சிக்கு போகுது. அந்த பயம் எல்லா கட்சிகளுக்கும், பிரதான கட்சிகளுக்கும் இருக்குது.
ஏடிஎம்கே கூட்டணி கட்சிகளும் விஜய் பார்த்து அஞ்சத்தான் செய்கின்றன. வெளியில் ஆனால் காமிச்சிக்க மாட்டாங்க, அவங்க வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க, ஆனால் பயப்படுறாங்கன்றது ஒன்று தான். குறிப்பாக திமுகவுக்கு விஜய் பார்த்து ஒரு அச்சம் அதிகம், ஆனால் அவர்களை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். இப்போ இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த டெவலப்மெண்ட்டுக்கு பிறகு அவங்க இன்னும் விஜயை ஏறி மிதிக்க பார்ப்பார்கள். விஜய் பிரசாந்த் கிஷோரோடு பேசுவதே திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும், குறிப்பாக திமுகவுக்கு அடிவயிற்றில் புலியை கரைக்கிறது. அவங்க வெளியில் அதை காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு பாப்புலர் லீடர் அந்த பக்கம் இருக்குது, அவங்களுக்கு என்றைக்குமே ஒரு ஆபத்தானது தான். இப்படி தான் அவங்களுக்கு எம்ஜிஆர் மூலமாக நடந்தது, அது மறுபடியும் ரிப்பீட் ஆகிடக்கூடாதுன்றதில் அவர்கள் தெளிவாக இருப்பார். ஆனால் இன்னொரு விஷயம் திமுக தரப்பிலலாம் வந்து எழுதிட்டு வராங்க. என்ன அப்படின்னா 1949 தொடங்கப்பட்ட இயக்கம் வந்து திமுக, அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து திமுக விசஸ் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது அரசியல் வந்து போயிட்டு இருக்கு. திமுக இன்ன வரைக்கும் ஸ்ட்ராங்காக தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் திமுக எதிர்ப்புன்னு சொல்லி பேசினவங்க எல்லாமே அந்த இடத்த விட்டு ஒவ்வொரு இடமா காலியாகிட்டு போயிட்டே இருக்காங்க. எத்தனையோ பேர் வந்தாலும் வந்து திமுக அவ்வளோ சீக்கிரம் வந்து வீழ்த்திட முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவங்க முன்வைக்கிறாங்க. இதை எப்படி இது முழுவதும் ஒதுக்கி தள்ள முடியாத கருத்து, நான் ஒத்துக்கிறேன். அது 75 ஆண்டு கால பாரம்பரியமிக்க கட்சி, இந்தியாவிலேயே ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்து ரொம்ப நல்லா அழகாக வலுவாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம். நம்முடைய ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு அமைச்சர் கூட வந்து 6 மாதங்களுக்கு முன்பு கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவில் பேசும்போது 1960களில் தோன்றிய பிராந்திய கட்சிகள், அவர் தப்பாக சொல்லிட்டார், 49 60ன்றார். 60களில் தோன்றிய பிராந்திய கட்சிகள் இன்றும் உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக. திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளில் ஸ்தாபன கட்டமைப்பு, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரைக்கும் முறையாக தேர்தல்கள் நடத்தி நிர்வாகிகள் இருப்பது, கூட்டங்களை நடத்துவது, அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்வது, பிரச்சாரங்களை செய்வது, மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுவது, எதிர்கட்சியாக இருந்தால், ஆளும் கட்சியாக இருந்தால் கட்சியின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு போவது, ஆட்சி மீதான குறைகளுக்கு எதிர்கட்சிகள் பத்திரிகைகளின் சொல்லக்கூடிய குறைகளுக்கு பதிலடி கொடுப்பது. ஆகவே இந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து திறம்பட தொய்வில்லாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளிலேயே ஸ்தாபன ரீதியிலான கட்டமைப்பு மிக வலுவாக இருக்கக்கூடிய, முறையாக கணக்கு வழக்குகளை பராமரிக்கக்கூடிய, உட்கட்சி விதிமுறைகள் தெளிவாக இருக்கக்கூடிய, உட்கட்சி தேர்தல்களை முறையாக நடத்தக்கூடிய, தோல்வியோ வெற்றியோ ஆட்சி கையில் இருக்குதோ இல்லையோ மக்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம். அது ஒரு மதசார்பற்ற கட்சி, அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நான் அப்படி சொல்லலை. இப்போ திமுகவுக்கு எதிராக ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒருத்தர் வந்தாங்க. ஒரு காலத்தில் ஈவிகே சம்பத் வந்தார், மாப்போசி வந்தார், திமுகலேருந்து வெளியில் எம்ஜிஆர் வந்தார். எல்லாரும் தோத்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. எம்ஜிஆர் ஜெயிச்சார், மற்றவங்கெல்லாம் தோற்று போனாலும் எம்ஜிஆர் ஜெயிச்சார். எம்ஜிஆர் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றார், அதிமுக எந்த அளவுக்கு வெற்றி பெற்றதுன்னா, அதிமுக வந்து தொடங்கி 52 ஆண்டுகள் தான் ஆகுது. இந்த 52 ஆண்டுகளில் 30 ஆண்டுகள் அவங்க அதிகாரத்தில் 32 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. அதாவது அவங்களுடைய ஆயுள் காலத்தில், இது வரைக்கும் அவங்களுடைய ஆயுள் காலத்தில் 60% வந்து அவங்க வந்து அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டு காலத்தில் 25 ஆண்டுகள் தான் அதிகாரத்தில் இருந்திருக்கு. தட் இஸ் 1/3 தான் அதிகாரத்தில் இருக்காங்க. 2/3 வந்து அவங்க அதிகாரம் இல்லாமல் தான் இருந்திருக்காங்க. ஆனால் அதிகாரம் இல்லாமலே கட்சி கட்டமைப்பை வலுவாக வச்சுருக்காங்கன்றது அவங்களுடைய பலம். திமுகவை நான் குறைச்ச மதிப்பில்லை, இவ்வளோ தூரம் நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. எங்களுக்கு எதிராக தோன்றியவர்கள் காலகட்டத்தில் அவர்கள் தான் காணாமல் போனார்கள், நாங்கள் வலுவுடன் இருக்கிறோம் என்பது ஓரளவுக்கு உண்மை. அதை நான் முழுவதும் மறுக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அதிமுக என்ற ஒரு கட்சி உதயமான பிறகு அது திமுகவை ஓட விரட்டி இருக்கிறது. 13 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல் திமுக இருந்திருக்கிறது. இதையெல்லாமும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். திமுகவோட பலம் பலவீனம் ரெண்டையுமே நான் பேசுகிறேன். ஆனால் கடந்த காலங்களில் பதவியில் இல்லாமல் இருந்தபோது திமுக வலுவுடன் இருந்த மாதிரி இனிமேல் ஒரு 10 ஆண்டுகள்லாம் திமுக பதவி இல்லாமல்லாம் இருக்க முடியாது. அதிமுக அடுத்த எலெக்ஷனில் தோற்று போச்சுன்னா மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கும். ஏன்னா அதிகாரம் இல்லாமல் தொடர்ந்து 10 ஆண்டுகள் அவங்க இருந்ததே கிடையாது. திமுக அப்படி இல்லை. தன்னுடைய இருப்பில் வந்து 75 ஆண்டுகளில் 25 ஆண்டுகள் தான் பவரில் இருந்திருக்காங்க. 50 ஆண்டுகள் பவர் இல்லாமல் இருந்திருக்காங்க. ஒரு கட்சி தன்னுடைய இருப்பில் 50 ஆண்டுகள் பவர் இல்லாமல் இருக்கிறதுன்றது பெரிய சாதனை. அப்போ அந்த கட்சிக்குள்ளே வந்து ஏதோ ஒரு ஜீவன் இருக்குது, அந்த கட்சிக்கு ஏதோ ஒரு ஜீவன் இருக்குது, ஒரு உயிர்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாட்டு. அதற்கு காரணம் கலைஞர். அவர் வந்து அண்ணா வந்து அதிகாரத்துக்கு வந்து கரெக்டாக கட்சி ஆரம்பித்த 20 வருஷத்தில் அண்ணா இறந்துட்டார். 49 கட்சி ஆரம்பிக்கிறாங்க, 69 அண்ணா இறந்துடுறாரு. ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது. அதன் பிறகு 2018 49 ஆண்டுகள் கட்சியை கட்டி காத்து பதவியில் இருந்தாலும் இல்லாட்டியும் கட்டி காத்து தொண்டர்களை தட்டி கொடுத்து தெருவுக்கு கூட்டின்னு வந்து உயிர்ப்புடன் கட்சியை வைத்திருந்தது கலைஞர் கருணாநிதி. இன்றைக்கி மிகப்பெரிய சொத்தை ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் கலைஞர் விட்டுட்டு போயிருக்காரு. சொத்துன்னா அண்ணா அறிவாலயமோ கலைஞர் டிவியோ முரசொலியோ ட்ரஸ்ட்டோ அதில் இருக்க பல ஆயிரம் கோடி சொத்துக்களோ நான் அதை சொல்லலை. அதை விட முக்கியமாக, அதுவும் சொத்து தான், அதை விட முக்கியமாக பொலிட்டிக்கல் கேபிட்டல், கட்சி, ஒரு நல்லனா ஒரு வலுவான கட்சியை விட்டுட்டு போயிருக்காரு. அதை வச்சு தான் இவங்க வண்டி ஓடுது இன்றைக்கி. ஆகவே அந்த கட்சி வந்து எத்தனையோ எதிரிகளை சந்தித்தது. திமுகவுக்கு எதிராக தோன்றியவர்கள் கால வெள்ளத்தில் கரைந்து போனார்கள் என்பது உண்மை.
ஆனால் அதே திமுகலேருந்து வெளியில் வந்த அதிமுக தான் இன்றைக்கி திமுகவுக்கு பிரதான எதிர்க்கட்சியாகவும் இருக்குது. இன்னொன்று, இந்த கடந்த கால வரலாறை சொல்கிறதால எதிர்காலம் அப்படியே இருக்கும்னு நீங்கள் சொல்ல முடியாது. திமுகவை எதிர்த்தவர்கள் தான் காணாமல் போனார்கள் என்பது கடந்த காலத்தின் கரிய நிழலாக இருந்தாலும் எதிர்காலம் அப்படியே இருக்கும் என்று நீங்கள் சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு சைக்கிள் தான் இல்லையா? மேலே இருக்கும் கீழே போகிறதும், கீழே இருக்கும் மேலே போகிறதும் ரங்கராட்டனமானது தான் அரசியல். ஆகவே திமுகவுக்கு வந்து என்றைக்குமே வீழ்ச்சி இருக்காதுன்னு என்று பேசுவது, கடந்த காலங்களில் திமுகவை அழிக்க நினைத்தவர்கள் தான் அழிந்து போனார்கள் என்று பழம்பெருமை பேசுவதெல்லாம் வந்து இன்றைக்கு பேசுவதற்கு சுலபமாக இருக்கலாம். ஆனால் எதிர்காலமும் அப்படியே தான் இருக்கும் என்று நீங்கள் உறுதியாக நம்ப முடியாது. இப்போ அண்ணாவுக்கு பிறகு கலைஞர், கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பிறகு யார்? உதயநிதி, உதயநிதிக்கு பிறகு யார்? தெரியாது. இன்பநிதியாக இருக்கலாம், இல்லை யாராக வேணா இருக்கலாம், நமக்கு தெரியாது. இது கலைஞர் கட்டி காத்த மாதிரி ஸ்டாலினால் கட்டி காக்க முடியுமானா, இது வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால் அவங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ஒருவேளை 26 தோல்வி அடைஞ்சாங்கன்னா அப்போ தான் ஸ்டாலினுடைய தலைமை பண்புக்கு மிகப்பெரிய பரிசோதனை களம். அது டெஸ்ட், பிக்கஸ்ட் டெஸ்ட் ஃபார் ஸ்டாலின்ஸ் குவாலிட்டிஸ் எப்போன்னா 26 திமுக தோல்வி அடைந்தால். அப்போ தான் நம்ம வந்து திமுக என்ன லட்சணத்தில் இருக்குன்னு சொல்ல முடியும். திமுக ஒரு வலுவான கட்சி, அது ஒரு ஸ்தாபன ரீதியிலான மிக சிறந்த கட்டமைப்பு கொண்ட கட்சின்றதுலாம் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொண்டர்களும் வலுவான தொண்டர்கள் தான். ஆனால் எதிர்காலம் அப்படியே இருக்கும் என்று நீங்கள் இப்பொழுது சொல்ல முடியாது. ஏன்னா பழைய தலைமுறை இப்போ இல்லை. ஒவ்வொரு தலைமுறையுமே அதற்கே உரிய மாற்றங்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அதிகாரம் இல்லாதப்ப ஸ்டாலினுடைய செல்வாக்கு திமுகவுக்குள் இப்போ அவருக்கு செல்வாக்கு செயல்படுவது போல் அப்போ செல்வாக்கு வந்து இருக்குமா அப்படின்றது $1 மில்லியன் கொஸ்டின். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? வந்து 13 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல், அவரே இல்லாமல் தொடர் தோல்விகளை சந்திச்சு 77 48 சீட்டு, 80 32 சீட்டு, 84 வெறும் 22 சீட்டு ஜெயிச்சு, அதுலேயும் 10 பேரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி பிஹெச் பண்ணி வெறும் 12 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட வந்து 13 வருஷம். எம்ஜிஆர் செத்த பிறகு தான் சிஎம் ஆகிறார் கலைஞர். அதிகாரம் இல்லாமல் 13 வருஷம் ஒரு கட்சியை கட்டி காப்பாற்றி மறுபடியும் ஆட்சிக்கு கொண்டு வந்து அரியணை ஏறியவர் கலைஞர். அந்த மாதிரி வந்து அதிகாரம் இல்லாமல் ஸ்டாலினால் எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? ஸ்டாலினோட தலைமை பண்புக்கான அளவுகோல், சரியான பரீட்சை திமுக தோல்வி அடைந்து அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தான் நடக்கும். அதனால் பழைய பெருமையை நீங்கள் பேசிக்கிட்டே இருக்காதீங்க என்று நான் அதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. விஜயிடம் ஏற்கனவே வந்து ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுன் போன்ற தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இருந்தும் பிகேவை வந்து இவ்வளோ தூரம் விஜய் நம்ம என்ன காரணம் நினைக்கிறோம்? பிகேக்கு வந்து ஒரு தேசிய அளவிலான ஒரு பார்வை இருக்குது. பிகே வேலை செஞ்ச பலர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், சிலர் தோல்வியும் அடைந்திருக்கிறார்கள். பிகே ஜெயிக்கிற குதிரையில் தான் கட்டுவார். ஆனால் அவர் கட்டுற குதிரையெல்லாம் ஜெயிக்கும்னு சொல்ல முடியாது. 2017 உத்தரப்பிரதேசத்தில் தோத்தாங்க. பிகே பந்தயம் கட்டுற குதிரை ஜெயிக்கலாம் தோக்கலாம், ஆனால் ஜெயிக்க ஓரளவாவது வாய்ப்புள்ள குதிரையில் தான் அவர் கட்டுவார், இல்லாட்டி கட்ட மாட்டார். இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். இந்த ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் எல்லாம் அவங்கவுங்களுக்கு ஒரு ரோல் இருக்கும். பிகே மேலே வந்துட்டாருன்னா எல்லாரும் அவங்களுக்கு கீழே தான் கட்டுப்பட்டு தான் இருப்பாங்க. முதல்ல அவர் என்ன ரோல்னே தெரியாதுல்ல. ஏங்க 4 தடவை ஒரு 2 தடவை விஜயை பார்த்து பேசுகிறாருன்னா நம்மளாவே மீடியா வந்து நம்மளாவே கண்ணு காது மூக்கு வச்சு வியூக வகுப்பாளர் கழுத்து போட்டாருன்றோம். அதனால தான் தெளிவாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா அட்வைசர்ன்றோம், ஆலோசகருக்கும் வியூக வகுப்பாளருக்கும் வித்தியாசம் இருக்குது. அதிமுகவுக்கு எலெக்ஷன் கன்சல்டண்ட்டாகவும் போல் கன்சல்டண்ட்டாகவும், விஜய்க்கு அட்வைசராகவும் பிரசாந்த் கிஷோர் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் தான் சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் கையெழுத்து ஆணுச்சுன்னா ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துடும். ஏன்னா விஜய் பிகேவோட செயல்பாடுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகாரப்பூர்வமாக எந்த கட்சிக்கு வேலை செய்கிறாரோ அந்த கட்சி தகவலை சொல்லிவிடும். 2வது, அவரோட பேமெண்ட் எல்லாமே ஒயிட்டில் தான் இருக்கும். எல்லாமே தெளிவான ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் அவர் ஃபங்க்ஷன் பண்ணுறாரு. டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு அணுகுமுறை தான். ஆகவே இவர்கள் வரட்டும். அவங்க இப்போ டிவிகா சைட்லேருந்து அவங்க எந்த விதமான கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகு தான் அடுத்த கட்டங்களை பற்றி நம்ம பேச முடியும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் கொடுத்து நன்றி சார். நன்றி.